தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழசாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். தமிழ்நாட்டிலே தாவேக ஆட்சிக்கே வரமாட்டோம் என நினைத்து அறம் பொருள் இன்பம் என 326 திட்டங்களை, சாத்தியமே இல்லாத செயல்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் நிதி ஆதாரங்களை கணக்கிலே கொள்ளாமல், கணக்கு வழக்கே இல்லாமல் காணல் நீரை போன்ற திட்டங்களை தாவேக தனது தேர்தல் அறிக்கையிலே விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். அதை நம்பி மக்களும் வாக்களித்தார்கள். இப்போது யாருமே ஏன் முதல்வர் விஜய் அவர்களை எதிர்பார்க்காமல் தாவேக ஆட்சி அமைத்து 75 நாட்கள் நாம் கடந்து சென்று விட்டாலும் ஆட்சி அமைத்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியே வரவில்லையோ மாண்புமிகு முதல்வர் என்பது அவர் மொழிக்கின்ற ஆச்சரிய மொழிதான் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில முதலாக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி என்று எதிர்பார்த்திராத விவசாயிகளுக்கு முதல்வர் விஜயின் அறிவிப்பு ஒரு பேரடியை கொடுத்திருக்கிறது. ஏமாற்றத்தை அளித்த காரணத்தினாலே நாடு முழுவதும் இன்றைக்கு விவசாயிகள் தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதுவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையிலே தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு, தற்போது ஆட்சி அமைந்தவுடன் 500 யூனிட் வரை உபயோகிக்கும் மின் பயனாளர்களுக்கு மட்டுமே 200 யூனிட் மின்சார கட்டணம் இலவசம் என்ற அறிவிப்பு நடைமுறையிலே வெறும் கண் துடைப்பாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது தமிழகத்தில் மின்சாரம் எங்கே இருக்கிறது என்று தேடுகிற வகையிலே மின்சாரத்தை காணோம் என்று இருளிலே மூழ்கி இருக்கிறது. நாடு முழுவதும் இரவிலே பொதுமக்கள் போராட்டம் நடத்தாத நாடே இல்லை என்ற நிலைதான் தற்போது இருக்கிறது. இதுதான் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய அறிவிப்புக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரமாக இருக்கிறது. இப்போது அரசு மருத்துவமனைகளிலே பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை தாவேக அரசு அறிவித்திருக்கிறது. மகிழ்ச்சி. அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டத்திலே அரசு மருத்துவமனைகளிலே பிறந்த 4,41,667 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கினாலே இதற்கான தங்கத்தின் மதிப்பு மட்டும் ரூபாய் 580.79 கோடி. இதனோடு செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி ஆகியவற்றை சேர்த்தால் மொத்த செலவு இதற்காக 750 கோடி ஒதுக்கீடு செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு, இந்த திட்டம் தாய்மாமன் திட்டம் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளவு பங்களிக்க முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய தங்கம் பயன்படுத்துகிற நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. ஆனால் நாட்டில் பயன்படுத்தப்படும் தங்கத்தின் பெரும்பகுதி வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனால் ஆண்டுதோறும் பல பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அந்நிய செலவாணி வெளிநாடுகளுக்கு செல்லுகிறது.
அதன் விளைவாக வர்த்தக பற்றாக்குறை அதிகரிக்கிறது, ரூபாயின் மதிப்பு பலவீனம் அடையும் வாய்ப்பு உருவாகிறது, அந்நிய செலவாணி கையிருப்பிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பல முறை தங்கத்தை வீட்டில் குவிப்பதை விட நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் முதலீடுகளிலே மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். அப்படி தங்கம் திருமணத்திற்கு கூட வாங்காதவர்களுக்கு பாராட்டும் தெரிவித்து வருகிறார் பாரத பிரதமர் அவர்கள். இதன் நோக்கம் தங்க இறக்குமதியை குறைத்து உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதுதான் என்றாலும் தாவேக அரசின் நோக்கம் பாரத பிரதமர் வேண்டுகோளிலிருந்து தடம் புரண்டு இருக்கிறது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. ஏழை குடும்பங்களுக்கு அன்பான தங்க அன்பளிப்பை வழங்கி அந்த குடும்பங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கம்தான் தாவேக அரசுக்கு இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாம் வேறு நோக்கம் கற்பிக்க கூடாது. இதை நாம் வரவேற்கின்ற அதே நேரத்திலே பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக புரட்சி தலைவி இதயதீபம் அம்மா அவர்கள் பெண் திருமண உதவித்தொகை திட்டமாக பட்டம் படித்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், பள்ளி படிப்பு படித்தவர்களுக்கு 25,000 ரூபாயும், அதோடு தாலிக்கு தங்கம் 1 பவுன் வழங்கினாரே. அதை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 4 கிராம் என்பதை 8 கிராமாக உயர்த்தி வழங்கிய தங்கமனம் படைத்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வழங்கினாரே. ஆகவே இன்றைக்கு தாய் மாமனாக இருந்து 1 கிராம் பிறந்த அரசு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு வழங்குகிற அந்த தங்கமனம் படைத்த விஜய் அவர்கள் பெண் கல்வியை ஊக்குவிக்கின்ற வகையிலே பெண் திருமண உதவித்தொகை திட்டமாக 1 பவுன் தாலிக்கு தங்க வழங்குகிற திட்டத்தை நம்முடைய ரீல் தாய்மாமன் அல்ல, ரியல் தாய்மாமன் விஜய் அவர்கள் மனது வைப்பாரா? அறிவிப்பை எதிர்பார்க்கலாமா? இப்படி இருக்கின்ற நேரத்திலே, நாடு இப்படி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே, நேற்றைய தினம் மாணவர் விடுதியிலே மாண்புமிகு முதல்வர் நேரடி ஆய்வு. மாணவர் விடுதியிலே முறையாக மாணவர்களுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி உள்ளிட்ட உணவுகளை மீண்டும் கொடுப்பதற்கே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் நேரடியாக சென்று ஆய்வு செய்யும் அளவிற்கு தான் தாவேக அரசின் நிர்வாகம் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தாவேக அரசில கொழுந்து விட்டு எரிகிற மேகதாது புதிய அணை பிரச்சனையை எப்படி தீர்ப்பார்? பெண்கள் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வார்? சட்டம் ஒழுங்கு சீர்களை எப்படி மீட்டெடுப்பார்? பெண்கள் பாதுகாப்புக்கு எப்படி உறுதியளிப்பார்? போதைப்பொருள் நடமாட்டத்தை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவார் என்று கவலையிலும் வேதனையிலும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஜனநாயக படம் வெளியீட்டு விழா. மாண்புமிகு புஷி ஆனந்த் அமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே மட்டுமல்ல உலகெங்கும் வெளியிடப்படுகிற ஜனநாயக பட வெளியீட்டை திருவிழா போல் கொண்டாட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் இதில் பங்கு பெற்று தலை குனிந்திருக்கிற தமிழகத்தை தலை நிமிர்த்த வேண்டும். மொழி போராட்டத்திலே உயிர் நீத்த தியாகிகளுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துவதை போல, உரிமை போராட்டத்திலே உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதை போல, தியாகிகள் தினம் கடைபிடிப்பதை போல, திருவிழாக்களை கொண்டாடுவதை போல, பொங்கலை போல, தீபாவளியை போல ஜனநாயக பட வெளியீட்டு விழா
நம்ம முதல்வர் விஜய் நடித்து வெளிவருகிறது, திருவிழா போல் கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களே, அடுத்த அதிரடி அறிவிப்பாக ஜனநாயக படம் வெளியிடுகிற நாளில் அரசு விடுமுறை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவே எங்கே செல்லுகிறது இந்த தமிழகம் என்று கவலையோடு நாம் காலத்தில் பொறுத்திருக்க வேண்டும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற அந்த எளிய மனிதரை, சாமானிய மனிதரை இப்போது எல்லோரும் நினைத்து பார்க்கிற காலம் பிறந்திருக்கிறது. அந்த கருணையின் வடிவம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய நிர்வாகத்தை இப்போது நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.